ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதிர்வரும் 2026 வருஷம் மேச ராசி அல்லது லக்னம், மேக்சிமம் லக்னம் எடுத்துக்கலாம். ராசி அப்படின்றது மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும், அவ்வளோதான். லக்னம் அப்படின்றது ஸ்ட்ராங் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய விருப்பம். அதற்கான வருட பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, தலை ராசி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் அதிபதி. இதில் அசுபதி, பரணி, கிருத்திகை அப்படின்னு கேதுனுடைய நட்சத்திரம். அசுபதி 1, 2, 3, 4 பாதமும், சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி 1, 2, 3, 4 பாதமும், சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை 1. மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மேசராசி. பொதுவாக அசுபதி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக சரஸ்வதியும் அல்லது அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிதேவர்கள். அவங்களை நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பரணி துர்க்கை எடுப்பாங்க அதிதேவதையாக. யமனும் ஒரு சில புத்தகங்களில் சொல்லியிருக்கு அதிதேவதையாக. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுடைய வழிபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. கிருத்திகைக்கு அக்கினி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த மாதிரியான அதிதேவதைகளை கொண்டவர்கள் நீங்கள். இப்போது இந்த 2026 அப்படின்றது உங்களுக்கு இந்த வருஷம், இந்த வருடம் முழுவதுமான ஒரு பொது பலனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய கலந்து வருது. பலன்கள் இப்படி தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் எல்லா ராசிக்குமே அந்த மாதிரி தான் வரும். அதுலேயும் இந்த மேசராசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்களை இந்த கிரக அமைவுகள் இந்த 2026 கொடுக்க போகுது. 2025 வரைக்குமே வாழ்ந்தது போதும் சார், இதுக்கு மேலே 2026க்கு வேறு ஒரு பலன்கள் வேறு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது. காரணம் 7.5 சனி அப்படின்ற அந்தஸ்தில் உங்களுக்கு 10, 11 கூடிய கிரகம், அதாவது கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அந்த விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயச்சனியை ஆரம்பித்து வைத்துள்ளார். அவர் ஒரு 2-3 மாதம் ஆகுதா, ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதாவது இந்த உங்களுக்கு அந்த 2026 ஒரு 4-5 மாதத்துக்கு பக்கம் ஆயிடும். அப்போ கிட்டத்தட்ட அந்த 7.5 சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முதல்ல நித்திரை கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மையை கொடுக்கக்கூடியவர். 12க்கு வந்தாலே தூக்கத்துக்கு எடுத்துருவார். அலைச்சல் நிறைய கொடுப்பார். 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கால் அப்படின்னு சொல்லக்கூடியது அலைச்சலை நிறைய கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் அது ஏதாவது நமக்கு சாதகமாக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு 2ல் உட்காரும் பொழுது, அதாவது லாபஸ்தானாதிபதியும் கூட இவர் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அந்த போர்ட்ஃபோலியோ எடுக்கக்கூடியவர் 11 கூடையவராகவும் இருக்கிறார். அவரே பாதகாதிபதியாக இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது ஒரே சேர 2 பாவகத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சனி கிரகம் கர்மஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல மறையிறது. அப்போ கர்மஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல மறையக்கூடிய சனி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் முதல்ல அடிவாங்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் ஓரளவுக்கு நிர்ணயமாக போயிட்டு இருக்கக்கூடிய 11ல் சனி இருந்தது அப்படின்றது அப்போவே பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் வில்லங்கங்களை பேங்க்கில் கடன் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி போடக்கூடிய அமைப்பு, அல்லது தொழிலை சீரமைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இடம் விட்டு இடத்தை மாற்றுறது அப்படிங்கிறதுல 11ஆம் இடத்துல இருந்த சனி செய்வார். ஏன்னா அவர் லாபத்தையும் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலையை கொடுத்து அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுத்து வளர்ச்சி தர்றேன்ற பேரில் இப்போ ஓரளவுக்கு மட்டத்தில் நிறுத்தி வச்சுருந்துருப்பார். மீண்டும் 12க்கு உட்காந்துட்டார். அப்போ லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு 2ல் தனஸ்தானத்தில் உட்கார்றது நல்ல விஷயம்தான். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்போ லாபத்தை கொடுப்போம், லாபஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் உட்கார்றது அப்படின்னு சொல்லக்கூடியது வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செலவையும் அவர் அதிகப்படியாக அதிகரித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது 7.5 சனி. உடனே பயந்துக்க வேண்டாம் யாருமே. பொதுவாக
ஏழரை சனினாலே பயப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து யாருக்கு யார் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு இது வந்து விரயத்தை தருமா, சிரமத்தை தருமா, அல்லது நஷ்டத்தை தருமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். முதல்ல இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20லேருந்து 25 வயசில் இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று அப்படின்னு சொல்லி வரும். முதல்ல வந்து இந்த சனியினுடைய ஏழரை சுத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. 25 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடியது முதல் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழரை சனியினுடைய சுற்றுக்கள் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே அது வந்து அந்த கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடியது, குறுக்க வந்துட்டு போகும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ஜாதகருடைய வயசில் வந்து குறுக்க வந்துட்டு போகக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் 25 வயசுக்கு முன்னால் இருந்தது அப்படின்னா அது முதல் சுற்று ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் சுற்று ஏழரை சனி இது லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10, 11 கூட 12 வந்து உட்காரும் பொழுது அது விரயத்தை கொடுப்பான். அதுலேயும் வந்து 12 சனி வந்து உட்கார்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவனாகும். இது பாவகாதிபதியாக வந்து உட்காருவான். அந்த பாவகாதிபதியாக வந்து உட்காரும்போது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுவான், 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம், அதாவது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது வந்து தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலுக்காக வேறு இடங்களுக்கு போய் சுற்றி அடையக்கூடிய அமைப்புகளெல்லாம் வந்து இந்த சனி வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து செய்வான். இந்த மாதிரியான அமைப்பில் இந்த சனியினுடைய அமைப்பில் அந்த சுற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுற்றுக்கள் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த சனி கரெக்ட் இடத்துலேருந்து பழையபடி வந்து உட்காராரு. அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பில் 25 வயசுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனி கொஞ்சம் கடுமையான பாதிப்பை கொடுக்கும். மற்றபடி வந்து நமக்கு ஏழரை சனி வந்துச்சு அப்படின்றது வந்து அந்த பதற்றமோ ஒரு மாதிரி பதைப்பு அதில் ஒரு மனக்கவலை அப்படின்றது ஏழரை சனி எப்போ அப்படின்னு சொல்லி யாராவது பயப்படுத்தி விட்டுருந்தாங்கன்னா கூட பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. 25 வயசுக்கு முன்னால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அது வந்து நமக்கு பாதிக்கும். எப்படி நம்ம குழந்தைங்க வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ஏக ராசியாக இருக்காங்க, அல்லது 2 பேருமே பக்க ராசியாக இருக்காங்க அப்படின்னா ஏழரை சனி அப்படின்றது வந்து 20-25 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க அப்படின்னா முதல் சுற்று அது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மங்கு சனியினுடைய காலம் அப்படின்றது வந்து யாரையும், எந்த வசதி உள்ளவர்களையும், எந்த மாதிரியான திரகாத்திரமான சிந்தனை உள்ளவர்களையும் கொஞ்சம் உலுக்கி பார்க்கக்கூடியவன் அந்த சனி. அப்போது மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காரக்கூடிய சனி அப்படின்றது வந்து 25 வயசுக்கு உள்ள உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் பாதிக்கும். படிப்பில் கல்யாண வயசில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தில் வந்து தாமதத்தை கொடுப்பவன், தடையை தரமாட்டான், தாமதத்தை கொடுப்பவன். அதுலேயுமே அந்த கடைசியில் இந்த மேசத்தை தாண்டி ரிசர்வத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த கல்யாண வைபவம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முதல் சுற்றாக இருந்தாலும். அப்போது அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் சோட போகிறது, ஸ்கோர் மார்க் அதாவது ஸ்கோரை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது, அதாவது வந்து அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோளை கடுமையாக முயற்சித்து கடுமையான உழைப்பின் மூலமாக அவங்க அடையக்கூடிய ஒரு அமைப்பை தான் சனி வந்து அதை தாமதப்படுத்தி சீராக மெதுவாக நிதானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 25 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு. அப்போ எதில் பிரச்சனை பண்ணும், பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், கல்வியில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், உடல்நிலையில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், எண்ணிய எண்ணங்கள், அதாவது நம்ம ஏதாவது ஒரு நிறைய வந்து ஐடியா பண்ணி வச்சுருப்போம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸே கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுத்துருப்பான். அந்த மேசராசிக்கு சிரமத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வந்து குரு 3ல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சிரமத்தாக இருக்கும். இன்னுமே அந்த கமிட்மெண்ட்டை வந்து முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்பில் முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கும். 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு சார் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கேன் சார், எப்பவும் போல் வந்து எனக்கு தொழில் நல்லா இருக்குது, ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஏழரை சனின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரியான ஒரு உணர்வை நான் உணரலை, எனக்கு நல்லாவே இருக்குது சார், எனக்கு தொழிலெலாம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இது 2வது சுற்று அப்படின்னு அர்த்தம். அதாவது 22 வயசு அல்லது 25 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசுக்கு உள்ளே இருக்கிறது, அது 50 வயசு 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழரை சனி. அந்த ஏழரை சனி அப்படின்றது வந்து உங்களுக்கு சொத்து வாங்குறது, இப்போ தான் வீடு வாங்குவீங்க, இப்போ தான் புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க, அல்லது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க, அதேமாதிரி நிலம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 30 வயசு ஆகுது சரின்னா எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவன். அதே மாதிரி வேலை இல்லை சார், இது வரைக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிருக்கு, நான் இப்போ தான் சார் செட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து 2ஆம் சுற்று ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொங்கு சனியோ மங்கு சனியோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. 25 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பில் வரக்கூடிய ஏழரை சனி அப்படின்றது வந்து வேலை கொடுப்பான்,
குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல தொழிலை வந்து அந்தஸ்தான தொழிலை உட்கார்ற மாதிரியான நிரந்தரமான தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பான். வீடு வாங்குறதுக்கான வழிவகைப்பான். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வழிவகைகள் எல்லாமே கொடுப்பான். இது மாதிரி அந்த 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அழகான ஒரு பலனை தரக்கூடியவனாக இருப்பான். அப்போ வந்து என்னன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்றது எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அழகாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அப்போ இந்த 2026 அப்படின்றது வரைக்கும் 2026 வருஷம் வரைக்குமே இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியிலே இருக்கக்கூடிய நிலை பெற்ற சனியாக இருப்பதனால சனியினுடைய அமைப்பு அப்படின்றது இப்படி தான் இருக்கும். சரி, 55 வயசுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கூட வந்து 25லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தொழில் பிஸி, குடும்பத்தை கவனிக்கணும், அல்லது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸில் வந்து நேரம் கிடைக்கல அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸை பண்ணாமல் விட்டாலோ அல்லது வந்து ஏதோ ஒரு சின்னதாக மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஒரு வார்மப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வந்து நல்லா இருக்கும். இதையே வந்து 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி பண்ணியாகணும், வேற ஒன்றுமே கிடையாது. நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாக 12ஆம் இடத்துக்கு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கே சனி தொட்டுட்டான் அப்படின்னா உங்களுக்கு நடக்க 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 அதனுடைய தாற்பயம் குறையும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏழரை சனிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம் அப்படின்றது வந்து நீங்கள் எதிர்த்து நடக்க வேண்டியதான். நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற ஒன்றுமே இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக பாதிக்காது. உடல் ரீதியாக 3ஆவது சுற்றுக்கு வந்து உடல் ரீதியாக அது வந்து நுங்கு சனின்னு சொல்லுவாங்க. அப்போ உடலில் வந்து அப்போ தான் சர்க்கரை அப்படியே மெதுவாக எட்டி பார்க்கக்கூடியது, உப்பு எட்டி பார்க்கக்கூடியது, ப்ரெஷர் எட்டி பார்க்கக்கூடியது, ஏதேதோ சின்ன சின்ன வியாதிகள்லாம் சொல்கிறாங்க. சார் இது வரைக்கும் நான் மாத்திரையே சாப்பிட்டதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை, இப்போ தான் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு நடக்க ஆரம்பிங்க, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நடக்க ஆரம்பிங்க. ஒரு மணி நேரம் நடந்துட்டு வந்தீங்கனாலே இந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி சனியினுடைய நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நேரம் அப்படின்றத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. 9 மணிக்கு நம்ம வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அல்லது டியூட்டியில் உட்காந்துடணும் அப்படின்னா அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, 9 மணிக்கு சீட்டில் உட்காரணும், உட்காந்துருங்க. அதேமாதிரி 6 மணி வரைக்கும் கடுமையாக உழைக்கணும், உழைச்சிடுங்க. அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் வேண்டாம். அதில் வந்து நான் வந்து என்னை திருப்திப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சனிக்கு பிடிக்காது. தெளிவான முறையில் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் காலத்தை கருதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காது. அதேமாதிரி வந்து நேரமே எந்திரிச்சு பழகிக்கணும். முதல்ல வந்து 6 மணிக்கு உள்ளே எந்திரிச்சு பழகிறதுக்கு ஏழரை சனி அப்படின்ற பாதிப்பு எந்த வயசுக்கும் பாதிக்காது. 5:30 மணிக்கும் போது எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய அமைப்புங்கிறது வந்து எப்போவுமே பாதிக்காது. 10 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு அமைப்பு பாதிக்கும். அதேமாதிரி நான் சார் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், தாராளமாக அது உங்களுடைய டைமிங் பொறுத்து வந்து நீங்கள் அந்தந்த டைமை வந்து கீப்பப் பண்ணி போயிட்டீங்கனாலே போதுமானது. நேரம் தவறாமை அப்படின்றது வந்து ஏழரை சனியினுடைய மிக மிக அற்புதமான அம்சங்களில் ஒரு அம்சம். நீங்கள் அதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு. இப்போ உங்களுக்கு வந்து மேசத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போது வருஷம் ஆரம்பிக்கும் போதே குரு வந்து வக்கரத்தில் தான் இருக்கார். வருஷம் ஆரம்பத்தில் வந்து குரு வக்கரத்தில் தான் இருப்பார். அதுவும் அதிவக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்கார். அப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வக்கரத்தில் இருக்கக்கூடியது 9 குடையவன் 9க்கு நேர் 7ஆம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பு தான். அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்பாவுடைய சொத்து, பலகாலமாக முடங்கி கிடக்கக்கூடிய கோவில் பணிகள், உங்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது வந்து அதாவது அரங்காவலராக இருந்து உங்களால் வந்து அந்த கோவிலெலாம் வந்து சிறப்பாக புதுப்பிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்து அப்படின்னா அதனுடைய வேலை பூரணம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் இருக்குது. பொதுவாக வந்து குரு 3ல் மறையிறது அப்படின்றது வந்து தனித்த குருவாக இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கிரகம் இப்போ இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ராகுவோ கேதுவோ குருவோ ஏதோ ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தனித்த கிரகமாக இருக்கும் பொழுது தான் குரு வந்து பெரிய பிரச்சனை கொடுப்பான். ஏதோ ஒரு கிரகம், எந்த கிரகமே ஒரு கிரகம் வந்து கூட்டாக இருந்ததுன்னா சனியே இருக்குது, இப்போ இந்த சனியோட ஏற்கனவே ஒரு சனி இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த சனியினுடைய பாதிப்பு வந்து அதிகமாக பாதிக்காது. ஏழரை சனி இருக்கும்போது சனி கூடவே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பாதிப்பை தரும். மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய பலன்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் பொதுவாக இந்த ஏழரை சனி அப்படின்றது பெருசாக வந்து உங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் அது அந்த வக்கரம் அதிசாரம் அப்படின்ற முறையில் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை
கலந்த பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து வருஷ ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு வக்கரத்தில் தான் இருக்கார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி 3ல் உட்காந்து வக்கரமாகிறது அப்படின்றது வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு முழு முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களோ, வீடு கட்ட நான் முயற்சி பண்ணேன் சார், கல்வி கடனுக்கு முயற்சி பண்ணேன், தங்கம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணேன், புதுசாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இது மாதிரியான இந்த படிப்புக்கு தேவையான செலவுகள், நகை வாங்குறதுக்கு தேவையானது, வீடு கட்டுறதுக்கு தேவையானது, தொழில் தொடங்குறதுக்கு தேவையான இந்த மாதிரியான செலவுகளுக்கு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த 2025 அதை ஆரம்பித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதனுடைய ப்ராசஸ் எல்லாம் 2026 என்பது கண்டிப்பாக உங்களுக்கு அதிவக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு கனத்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வருவான். அதில் இந்த இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ராகு இருந்தால் கனமான பணத்தை கொடுப்பான், கேது இருக்கும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருவார். அப்போ இந்த வக்ர கிரகங்களோடு சேரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அப்படின்றது வந்து 14/3/2026 வரைக்கும் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் முதல்ல 3 மாதம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாகவே அந்த இடத்துல இருக்கிறான். அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தருவதற்கு குரு சம்பந்தப்படுவது இல்லை. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல முயற்சி, முன்னேற்றம், இடமாற்றம். இது வரைக்கும் வந்து நான் ஒரு போஸ்டிங்கில் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு அது வந்து சிரமமாக இருக்குது, நான் வந்து இடம் மாறிக்கலாமா அல்லது வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்னு தாராளமாக மாற்றிக்கலாம். தாராளமாக நான் மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனை போகிறதுக்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பான். அதுவும் உயர்ந்த இடத்திற்கு, உயர்ந்த அந்தஸ்தான பதவிகளுக்கு போகிறவங்களுக்கு ஈஸியான முறையில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், தாராளமாக போகலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வக்ர குரு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பயிற்சி ஆகுது. இப்போ இந்த வருஷத்தில் வந்து 2 கிரகங்கள், அதாவது 3 கிரகங்கள் வந்து பயிற்சி. அதில் வந்து அந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி வந்து டிசம்பர் மாதம் நடக்கிறது அப்படின்றதுனால பெருசாக வந்து நம்ம அதை எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து 28/5/12/2026 தான் ராகு கேது பயிற்சி வருது. அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த வருடம் போயிடுது. அதனால் வந்து ராகு கேதுவை வந்து இருக்கிற இடத்துல வச்சு பலன் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ 3/6/2026 குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அது செய்யும் அப்படின்னா, பொதுவாக இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பிரிவுகள் வரும். பாகப்பிரிவினை இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாகப்பிரிவினை பண்ணலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை வந்து மாற்றி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மாற்றி எழுதி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்களை மாற்றுவது அப்படின்றது, தாராளமாக வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து 3/6/2026 குரு பயிற்சி வர்றதுனால உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் முடிஞ்ச அடுத்த வருஷம் அப்படின்றதுனால கல்வி ஆண்டு அப்படின்றதுனால புதுசாக உயர்கல்வி, இது வரைக்கும் சார் நான் வந்து யூஜி முடித்து எனக்கு 2 வருஷம் கேப் ஆகி போச்சு, 3 வருஷம் கேப் ஆகி போச்சு, அல்லது வந்து நான் இதை படிப்பை தொடர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உயர்கல்வி அப்படின்ற அந்தஸ்த குரு வந்து இந்த 2026 3ஆவது மாதம், அதாவது 6ஆவது மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கொடுக்குறான். அதனால் நீங்கள் தாராளமாக தொலைவழி கல்வியில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பிஜி பண்ணலாம், அல்லது இதுவரைக்கும் மருத்துவ கல்வியிலையோ பொறியியல் கல்வியிலையோ அல்லது வேறு துறை சார்ந்த 5 வருட படிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 5 வருட படிப்பு யூஜி அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம், பொறியியல் இன்ஜினியரிங்கில் வந்து 5 வருஷம் படிப்பு இருக்கிறது, இந்த ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, இது மாதிரியான படிப்பு, அக்ரியில் வந்து நீங்கள் பிஜி பண்ணுறது, அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் அதாவது வந்து வக்கீலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு தொலைவழி கல்வியில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த குரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செய்வார். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொத்தினுடைய விரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை வந்து ஒரு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக நிலம் வாங்குறது, புதுசாக வந்து படிப்பை வந்து உயரிய படிப்பாக அந்தஸ்தாக படிப்பாக சேர்த்திக்கிறது, அப்போ இருக்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கனமாக செஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உதவி செய்கிறதுக்கு எந்த விதத்திலும் கடமைப்பட்டவனாக இருக்கார். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி போயிட்டு அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. சார் 12ஆம் இடத்து அதிபதியும் உச்சமாகுது அப்படின்னா அப்போ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அமைப்பு தானே. அதாவது வந்து 12 கூடையன் போயிட்டு 12க்கு திரிகோண வீட்டில் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பும்,
9 கூடையும் 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது அப்படின்றது உங்கள் லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய 9ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் பெரும் பங்கை ஆற்றக்கூடிய பெரும் சொத்தை கொடுக்கக்கூடிய குரு அப்படின்றது வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அநேகமான குழந்தை வாய்ப்புகள், நல்ல சொத்துக்களை கொடுக்கறதுக்கானது, சொத்துக்களை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அருமையாக வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு 3/6/2026க்கு மேலே. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 28/7/2026, அதாவது 7ஆம் மாதம், அதாவது வந்து குரு பயிற்சிக்கு பின்னாலேயே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து வக்ரமடையுது. பொதுவாக ஒரு கிரகம் தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறிய ஒரு பலனை கொடுக்கணும். நல்லவன் கெட்டவனாகிறது, கெட்டவன் நல்லவனாகிறது அப்படின்றது வந்து அது வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில். அப்போ அந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் முதல்ல சொல்லி வந்த அந்த முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சனி வக்ரமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 28/7/2026 உங்களுக்கு சனி வக்ரம் அப்படின்றது வந்து முழுமையாக அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. அதாவது முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக பாதிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் வந்து திருமணம், தொழில் உற்பத்தி, தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் முதலீடு போடக்கூடிய அமைப்பு. எப்பவுமே வந்து பொதுவாக 12ஆம் இடத்துல வந்து சனி உட்காரும் பொழுது தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ல் வந்து உட்காரும் பொழுது பொதுவாக எஸ்டாப்ளைஸ் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுப்பான். முதலீடுகளை வந்து பார்த்து போட்டுக்கணும், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. அளந்து போடக்கூடிய முதலீடாக இருக்கணும். கடலை ஓட்டினாலும் அளந்து ஓட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த தொழிலில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறைய போட செய்வான். ஏன்னா கர்மக்காரகன் 12ல் மறையும் பொழுது இது இந்த நேரத்தில் வந்து வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எப்போ 28/7/2026க்கு பின்னால் வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அழகாக வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டே இருக்கலாம். இப்போவுமே வருஷ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் வெளிநாடுகளுக்கான வேலைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமான அறுதி கிடக்கு. நிறைய பேர்த்துக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு அதுவும் குரு பயிற்சிக்கு பின்னால் அப்படின்றது வந்து வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு, கடல் கடந்து உங்களுடைய வேலை மார்க்கமாக நீங்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை தரக்கூடிய கிரகங்களாக சனியும் குருவும் உங்களுக்கு கைதேர்ந்த கிரகங்களாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கு. அப்போ 2ஆம் சுற்றுக்கு வந்து இந்த வக்ரச்சனி என்ன சார் பண்ணும் அப்படின்னா இன்னும் அதிகமான ஒரு விஷயங்களை நல்லா தெரியும். இப்போ இந்த நேரத்தில் வந்து தொழிலில் வந்து அதிகப்படியான லாபத்தையும் பெரும் லாபத்தையும் ஒரு உயரிய நோக்கத்தை உடைய தொழிலை புதுசாக ஒரு தொழிலை வந்து எஸ்டாப்ளைஸ் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் செய்யலாம். ஏன்னா வக்ரமாகக்கூடிய நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 5 மாதத்துக்கு வக்ரமாகி நிற்பார். அந்த 5 மாதத்துக்கு வக்ரமாகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய தன்மையிலிருந்து மாறிடுவோம். பாதகஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்துக்கு 2ல் தனஸ்தானத்தில் போய் உட்காந்து அழகாக உங்களுக்கு அந்த தனத்தை வாரி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், பல்கான பணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ இந்த நேரத்தில் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருப்பார். அப்போ அந்த குரு வந்து திரிகோண ராசிகளில் சம்மந்தப்பட்டு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்காரன் அதிகமான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதற்கு கணபணத்தை கொடுக்கக்கூடியவன். அவனுடைய பார்வையில் சனி வந்து வக்ரமாகும் பொழுது இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியவனாக தொழிலில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இப்போது நல்ல ஸ்ட்ராங்காக பாரம்பரியத்துக்கும் வரக்கூடிய தொழிலை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்து சனி உங்களுக்கு 28/7/2026க்கு பின்னால் உங்களுக்கு தருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா பயன்படுத்திக்கங்க. எப்போவுமே வந்து பொதுவாக 7.5 சனி அப்படின்றத வந்து பயப்பட்டுக்க வேண்டாம். இப்போ சனி குருனுடைய பார்வையில் வரக்கூடிய அமைப்பு பொதுவாகவே குரு சனி அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது 2 பேருமே ஒரே ராசியிலிருந்து தொடர்பு கொண்டாங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழிலும் வருமானமும் பணமும் இருக்கும். இது மாதிரி பார்வைகளில் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் வரக்கூடியது உங்களுக்கு லாபத்தை தரும். இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. 2 பேரும் ஒரே ராசியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான பணத்தையும் நிரந்தரமான தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் வச்சுருப்பான். இவங்க வந்து பார்வைகளில் தொடர்பு, இவருடைய ராசியில் அவரோ அவருடைய ராசியில் இவரோ அல்லது இவருடைய நட்சத்திர காலில் அவரோ அவருடைய நட்சத்திர காலில் இவரோ இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபரீத ராஜயோகத்தை தர வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து வக்ர கிரகங்கள் இருக்கும்பொழுது சனி வக்ரமாகும் போது, அதாவது வந்து 28/7/2026க்கு பின்னால் சனி வக்ரமாகும் பொழுது இங்கே ராகுவோ கேதுவோ, ராகு ஆர் கேது யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் வக்ர கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு
அப்புறம் அவரை வந்து அதிசாரம் வாங்கி முன்னால் வர்றார், சிம்மராசி வரைக்கும் வர்றார். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல தனுசு ராசியிலேருந்து மகர கும்பத்துக்கு போன மாதிரி தான். இப்போ அந்த மூலையில் போயிட்டு மிதுன ராசியிலேருந்து மிதுனத்துலேருந்து கடகத்துலேருந்து டக்குன்னு சிம்மத்துக்கு வந்துட்டு மீண்டும் வந்து இந்த 2026 முடிவுக்குள்ளேயே மீண்டும் கடகராசிக்கு போயிடுவார். அப்போ அந்த அதிசாரம் வக்ரம் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நன்மையான அமைப்பை தரக்கூடியவனாகத்தான் இருக்கான். அங்கே ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவனாக இல்லை. இந்த குருவனுடைய அமைப்பே வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இப்போ அப்படின்றது வந்து மேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/1/2026 உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கான். லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தையும் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ திருமண வைபவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சார் 4ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக 2ஆம் இடம் தனம் குடும்பம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 4ஆம் இடம் அப்படின்றத திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் இருந்து குரு வந்து உட்காந்துட்டாருனாலே உங்களுக்கு அருமையான ஒரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குருவாகவும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மேக்சிமம் வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே பொதுவாக 7.5 சனி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வக்ரம் அதிசாரம் குரு பெயர்ச்சி குரு வக்ரம் குரு அதிசாரம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக நீங்கள் பயன்படுத்தி அட்டகாசம் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026 ஒரு ஸ்டெப் மேலே வசதிக்கலாம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த ராகுக்கு எதை விட்டீங்களே சார் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அசுர பலம் அழகான ஒரு அமைப்பை தரக்கூடியவன். இப்போ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் 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 மாறி வரும் பொழுது இந்த 7.5 சனி வக்ரமாகும் பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது அதிசாரம் அடைந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது மீண்டும் வக்ரம் அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் ராகு கேதுக்கள் இருந்தால் அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே வக்ரமான கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த வக்ர கிரகங்களுடைய பாவகத்துவம் என்னவோ அதனுடைய பலனை கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இந்த வருஷத்தை வந்து அழகாகவே கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பொதுவாக பாதகத்தை செய்ய அவன் கடமைப்பட்டவனாக இருக்கான். சுயசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த நேரம் மட்டும் வந்து கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க. எல்லை காவல் தெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க. ஒரு டைம் சபரிமலை மாலை போட்டு போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சபரிமலை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சபரிமலை நாங்கள் வந்து போக முடியாது அப்படின்னா சப்போஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி எங்களால் முடியாது அப்படின்னா அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தென்னை மரம் அப்படின்றது இருக்கும் இல்லையா, தென்னை மரத்துக்கு ஏதோ ஒரு மரம் வந்து மரக்கன்றுகள் நீங்கள் வந்து வாங்கி 2 பேர்த்துக்கு தானமாக கொடுக்கறது அப்படின்றது, அல்லது 2 தென்னை மரத்துக்கான விலை ஒரு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துக்கலாம். அல்லது நீங்களே உங்களுடைய இடங்களில் வந்து உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து அவங்க வாழ்வியல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது நீங்கள் வந்து ஒரு 2 ஒரு தோப்புகளில் தென்னை மரங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் அது சாத்தியப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை சார் என்னால் அதுவுமே முடியாது அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 6 to 7 தீபம் போடுங்க. அதே மாதிரி வந்து இந்த திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 10 to 12 தீபம் போடுங்க. இதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 10 to 12 வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து ராகுவிற்கான நேரம் அப்படின்றது கேதுவனுடைய அந்த அமைப்பை கொண்ட யமகண்ட நேரத்தில் வந்து நீங்கள் தீபம் போட்டு வந்தீங்கன்னாலே இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கும் கட்டத்திலுமே வந்து அந்த சதய நட்சத்திரத்தில் வரும்பொழுது கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பான். அந்த நேரத்தில் வந்து அந்த தீபம் போட்டுக்கலாம். மற்றபடி வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எப்பவும் போல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பீங்க. ஆனால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு.
அதனால் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இங்கேயும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அனுசரணை, குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது. பெருசாக நீங்கள் போயிட்டு இங்கே தான் போய் நாம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும், அங்கே தான் நம்ம போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கடுத்து வந்து அசுபதி நட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள் இருக்காங்க, அந்த சித்தர் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆசானிடம் சொல்லி அப்புறம் தெய்வத்திடம் போவது அப்படின்றது வந்து எந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பையும் நீங்கள் கொஞ்சம் அப்படி மெதுவாக அது கொஞ்சம் நமக்கு தரக்கூடிய இன்னல்களிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கிறது அப்படின்றதுனால அதை செய்வாங்க. உங்களுடைய சித்தர்கள் வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு காங்கிநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இது எப்படி வழிபடணும் அப்படின்னா, இங்கே பொதுவாக வந்து அது தமிழ்நாட்டில் வந்து கஞ்சமலையில் இருக்கும். நீங்கள் இந்த தமிழ்நாடு எந்த திசை இருக்கோ அந்த திசை நோக்கி, சித்தர்கள் எல்லா பக்கமே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் தான். உங்களுக்கு எந்த திசையில் நீங்கள் உட்காந்து நீங்கள் வழிபடணும்னு தோணுதோ அந்த திசையில் உட்காந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது காழங்கிநாதரை அசுபதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் நீங்கள் மன தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பரணி போகர் சித்தர், அவர் பழனியில் இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழனியில் இருக்கார். முடிஞ்ச ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தேவும் உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து போகர் சித்தரை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தூய்மையை தரக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள். அதேமாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ரோம ரிஷி, இவருடைய சமாதி வந்து இவருக்கு சமாதிங்கிறது கிடையாது, இவருடைய உடல் வந்து அழியவும் இல்லை, நேரடியாக ஒலி அலையில் இருக்கக்கூடியவர் தான். நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் ஓகே தான். ஒரு வெள்ளையாடை நீங்கள் போட்டுக்கணும். அவரை வணங்கும் பொழுது வெள்ளையாடை போட்டு, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அல்லது வெறும் வெள்ளை வேஷ்டி துண்டு மேலே போட்டு வடக்கு நோக்கி அமர்ந்து அமைதியாக, அது திங்கக்கிழமைனால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2026 ராசி பலன்களை முடிச்சுக்குவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. கீழே என்னுடைய நம்பர் ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கும், அது நீங்கள் அனுப்பிச்சு உங்களுடைய ஜாதகத்திற்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.